Hi friends, welcome to RBV2 சமையல் 1223 சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தோன்னா ரோஸ்டட் பன்னீர் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். கொஞ்சமா சீரகம், பட்டை லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு பாதி அன்னாசி பூ, ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு வெங்காயம், பொடியாக நறுக்குன வெங்காயம், பெரிய சைஸ் 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுக்கு முன்னாடியே பன்னீரை கட் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து இந்த தவாவில் லைட்டாக பட்டர் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம், அப்போ தான் அந்த கிரேவி நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா இது கலரி விட்டோம்னா இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த ஜாரில் தக்காளி பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை அலசி சும்மா கொஞ்சமாக 2 டீஸ்பூன் தான் இருக்கும் தண்ணி, அவ்வளோதான் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள்,
சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இப்படி கலர் விட்டுன்னு இருங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவோட வாடை, அந்த தக்காளியோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக தயிர், சேர்த்து நம்ம நல்லா கலரி விடலாம். தயிர் சேர்த்து நல்லா இப்படி கலரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து, கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இந்த கரம் மசாலா சேர்த்து நல்லா கலரி விடலாம். ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா இப்படி கலரி, இது நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து வருது இல்லையா, அந்த மாதிரி நல்லா இதாகும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இது ரோஸ்ட் பண்ண பன்னீர். இது நாங்கள் வீட்டிலேயே செஞ்சோம். என்ன ஷேப் அவுட் ஆகிட்டுக்குதுன்னு நினைக்காதீங்க, நாங்கள் ஸ்கொயராக செய்யலை. நாங்கள் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சதுனால இந்த மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் போடுறோம். இதை ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு தவாவில் நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். போட்டு ஒரு நிமிஷம், அது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிக்கிறதுனால நல்லா வெந்துட்டு இருக்கும். நம்ம போட்டு ஒரே 2 நிமிஷம் போதும். அதனால அந்த மசாலாவோட நல்லா இப்படி வதங்கி வரட்டும்.
சாப்பிட்றது பிடிக்கும். அது பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். வாய்க்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருத்தர் அதை லைக் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க நார்மலாக அப்படியே பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு ஏதோ சேஞ்ச் ஆகாது, இதே தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி லைட்டாக மேலே தூவி ஆஃப் பண்ணிடலாம். ரோஸ்டட் பன்னீர் மசாலா கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.